எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். அவருக்கு அவர் கூட இருக்கிறது யாரு? உதயகுமார். அதை நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்றத நான் சொல்ல முடியாது. ராமநாதன் எலெக்ஷன்ல நான் அப்படி நடத்திட்டு இருந்தேன். தலைவர் சொன்ன சட்ட விதியை இவர்கள் காற்றிலே பறக்க விட்டார்கள். அம்மா அவர்கள் கொடுத்த நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியை பறித்துக் கொண்டார்கள் பழனிசாமி. இந்த சூழ்நிலையில் தொண்டர்களின் உரிமை, பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுக்கிறோம்னா தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், 1 கோடி தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்பது கழக விதியாக தலைவர் அவர்கள் வகுத்து தந்தார். எல்லாருக்கும் தெரியும். அதை அப்புறம் நீக்கிட்டு தன்னைத்தானே பிடிச்ச மகனை சொல்லிட்டாரு. அதாவது சட்ட விதியில தலைவரே கைப்பட எழுதியிருக்காரு. எந்தெந்த சட்ட விதியை நீ மாத்திக்கலாம், திருத்த முடியலாம். ஆனால் பொதுச் செயலாளர்களை தேர்வு செய்வதன் உரிமையை தொண்டர்களில் தான் இருக்க வேண்டும். தேர்தல் மூலமாக தான் தேர்வு செய்யப்படும். இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாதுன்னு தலைவரை எழுதி வச்சிருக்காரு. அதை திருத்தி ரத்து செஞ்சுட்டு தேர்தல் பொதுச் செயலாளர் போட்டியிடுவது 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழின்னு 10 மாவட்ட செயலர் வழிமொழின்னு 5 வருடம் தலைமை நிர்வாகிகள் இருந்து திருத்தம் பண்ணார். யாரு? பழனிசாமி. யார் விட்டாதாரம் விலாசாமி ஜெமிதார் ராஜாக்காரங்க அந்த பதவிக்காரங்க. மாவட்ட செயலர்கள் காசு வாங்க போட்டு முன்மொழிவாங்க முடியாது. இதை எதிர்த்துத்தான் தொண்டர்களின் உரிமையை பறித்துக் கொண்ட பழனிசாமி எதிர்த்துத்தான் நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். அந்த குழு சார்பாக இன்னைக்கு ராமநாதத்தை நிறுத்திக்கிறாங்க. இந்த விஜயகுமார் என்ன செஞ்சாருன்னா 6 பன்னீர்செல்வம் கூட்டு வந்தாங்க தேர்தல் நிற்கிறது. அந்த 6 பன்னீர்செல்வம் இன்சியல் எனக்கு இருந்த மாதிரி எங்க அப்பா ஓட்ட கருத்தாரு. பன்னீர்செல்வமா 6 பன்னீர்செல்வம் கூட்டுறாங்க. தேவர் அப்படின்னு ஏதோ கூட்டு வந்து தோக்க வைக்கிறதுக்கு அந்த உட்காந்து இழக்கான் பாவம் மனுஷன். முடியல. ரெட்டையில் ஒருத்தர் நிப்பாரு வச்சாங்க, அவராலும் முடியல. என்ன நடந்தது? நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட போட்டியிட்டு அனைத்து இடங்களிலுமே போச்சு, முடிஞ்சிருக்காங்க. நீங்க இப்பதான் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசுற மாதிரி பேசாரு. ஏதாவது ஒரு மரியாதை பேசிருக்கா? அண்ணா திமுக நல்ல பேர் வாங்கி கொடுத்து வச்சிருப்பாங்க. அம்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சிவி சங்கர், உதயகுமார், சீனிவாசன் என்ன பேசுறது? எதாவது பேசியிருக்காங்க. இவங்க நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓட்டு போடுவாங்களா? நடக்காது. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அழைதாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன ஏதாவது போய் விஜய் அளவு தட்டு முடியாது போயா இந்த சூழ்நிலையிலே ஓடிட்டு இருக்கிறேன்.